கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் அங்கிள். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? என்ன பதிலே காணோம்? காதலிச்சிருக்கேன். எனக்கு 10 வயசு இருக்கும். என் பக்கத்து வீட்டுல லக்ஷ்மி அக்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. பாவாடைய நுனிவரல பிடிச்சுக்கிட்டு அவங்க நடக்கிறத பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். கல்யாணம் பண்ணா லக்ஷ்மி அக்கா தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு பாருங்க. அதான் என் முதல் காதல். 10வது படிக்கும்போது எங்க மேக்ஸ் டீச்சர் ஸ்டெல்லானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்துல அழகா எங்க ஸ்டெல்லா டீச்சர் தான். அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அது 2வது காதல். அட அவ்வளோ எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கூட பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ பின்னாடி அலைஞ்சேன். அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். காதல்னா காதல், அப்படி ஒரு காதலுங்க. கல்யாணம்னு ஒன்று பண்ணா அவ்வளவுதான். என்னங்க நீங்க பள்ளிக்கூடத்து டீச்சரையும் பக்கத்து வீட்டு அக்காவையும் பஸ் ஸ்டாப்ல வர பொண்ணையும் காதலிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? இந்த மாதிரி வெளிப்படையா பேசுற ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு உங்க வைஃப் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நான் சொல்றது? ஏமா ஜனனி, இனிமே நீ மெட்ராஸ் விட்டு வரமாட்ட. என்ன பார்த்திபன், நான் சொல்றது கரெக்ட் தானே? சத்யா, வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுமா? சரிம்மா. கிருஷ்ணமூர்த்தி வரேன் சார். வரேன். பார்த்திபன் வாங்க. சொல்லுங்க சார். பார்த்திபன், ஜனனி உங்களை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன பாக்குறீங்க? எப்படி கண்டுபிடிச்சேன்னா, உங்க மனைவி சத்யாவை பார்க்கும்போது அவ கண்ணுல பொறாம தெரியுது. அப்பா அம்மா எங்களை பார்க்கும்போது அவ கண்ணுல பயம் தெரியுது. உங்களை பார்க்கும்போது அவ கண்ணுல காதல் தெரியுது. பொண்ணுங்க கண்ண வச்சே சொல்லிடலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு. பார்த்திபன், ஒண்ணு நான் சொல்லட்டுமா? நீங்க தான் என் மாப்பிள்ளை. உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா என்ன நான் சொல்றது? ஜனனியோட அப்பா ஏன் ஆசைப்படியே நீதான் என் மாப்பிள்ளைன்னு சொல்றாரு. எப்போ? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். என் பிரச்சனையே தாண்டா, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறது. என் வைஃப்ல ஆரம்பிச்சு அம்மா அப்பா தாத்தா நீங்க மாமனார் என் காதலி வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க. ஜனனியோட அப்பான்னு ஒரு ஆள் வராரு. அவரும் நல்லவரா இருக்காரு. அப்படி நல்லவங்களா இருக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அந்த சந்தோஷம் யாருக்குங்கிறதா இப்ப கேள்வி. நான் சந்தோஷமா இருந்தா அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் சந்தோஷமா இருக்க முடியாது.